டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மோடியும் அமித்ஷாவும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேசையிலிருந்து விழக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக வாலாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் கருத்து திணிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 350 இடங்களில் வெற்றி பெறுவார்கள், கடந்த முறையை விட அதிகம் பெறுவார்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு அடிமைகளாக விசுவாசிகளாக இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்க்க வேண்டிய பதிவை நான் இப்போது உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது நடப்பது தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ அல்லது ஆந்திராவிலோ பஞ்சாபிலோ அல்ல. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேசையிலிருந்து விழக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக வாலாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் கருத்து திணிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 350 இடங்களில் வெற்றி பெறுவார்கள், கடந்த முறையை விட அதிகம் பெறுவார்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு அடிமைகளாக விசுவாசிகளாக இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்க்க வேண்டிய பதிவை நான் இப்போது உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது நடப்பது தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ அல்லது ஆந்திராவிலோ பஞ்சாபிலோ அல்ல. மாறாக பாஜகவிற்கு மிகப்பெரிய வலுவான அடித்தளம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹரியானாவில் நடந்திருக்கக்கூடிய செய்தி. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது ஹரியானாவில் பாஜகவினுடைய சார்பாக போட்டியிடக்கூடிய நபர் வாக்கு சேகரிப்பதற்காக செல்கிறார். செல்லக்கூடிய இடத்தில் மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி உங்களுக்கு தெரியும். ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய கொந்தளிப்பை, அதாவது இவ்வளவு பெரிய அளவில் பாஜகவினரை விரட்டி அடிப்பதுங்கிறது விவசாய பெருமக்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய புகைப்படத்தை எல்லாம் கிழித்து நார் நாராக தொங்க விடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய கோபமாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாருன்னு வைங்க. போட்டியிடுறார் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனால் வெளியே வந்து மைக்க பிடிச்சி மக்கள் மத்தியில் பார்த்து பேசணும். இது வாகனத்திலேருந்து வெளியே வர்றதுக்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்தது போதும் கிளம்பு அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க. இது நான் சொல்றது ஹரியானாவில் பாஜக ஆளும் கட்சி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்க முடியாத அளவிற்கு அவர்களை துரத்தி அடிக்கக்கூடிய காட்சி நடக்கிறது என்றால் இவர்களுடைய நிலைமை பற்றி என்ன சொல்வது? அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய முசாபர் நகர், அங்கு இருக்கக்கூடிய சஞ்சீவ் குமார் என்று சொல்லக்கூடிய நபர் பாஜகவினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நபர். அவர் ஒரு தினத்திற்கு முன்பு அங்கே வாக்கு சேகரிக்க சென்ற போது மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. தப்பி ஓடி இருக்கிறார், உயிர் பயத்தில் தப்பி ஓடி இருக்கிறார். கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கமாக சொல்கிற வடையை சுட்டாங்க. என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் தான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது யோகி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சிகள் இவர்களை தாக்குதல் நடத்தலாம். மக்கள் மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய ஆட்சி மீதும் இவர்களுடைய நடவடிக்கைகள் மீது அதிருப்தியின் காரணமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதுதான் வடக்கில் இருக்கக்கூடிய நிலைமை. நமக்கு ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவினுடைய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களை பாஜக கட்சியை சார்ந்தவர்களே விரட்டி அடித்த நிகழ்வை பார்த்தோம். ஆனால் இதையெல்லாம் மீறி இன்றைக்கு சங்கிகளுடைய அடிமை ஊடகங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? மீண்டும் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் வரும், அதுவும் 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சாதாரணமான கணக்கு போடுங்க. நீங்கள் தமிழ்நாடு, அதே மாதிரி கேரளம், அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் மாதிரியான இடங்களில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் போட்டி போடவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் 400 இடங்களில் வெற்றி பெறுவேன் என்று மோடியினுடைய ஆட்களும் வடை சுடுவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. அவ்வளோ பெரிய பொய்களிலே ஊறி பொய்களிலே வளர்ந்தவர்கள். அது என்னன்னா, குஜராத்தில் இருந்து ஆரம்பித்தது.
குஜராத்தில் 2000 ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து ஆரம்பித்த அதே அரசியலில் பொய்களை சொல்லி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு பெறக்கூடிய அதாவது நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்வார், குரலை வித்த காட்டுறது, ஏமாற்று வேலைகளை முழுவதுமாக சொல்லி காட்டி இங்கே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு துடிக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய மக்களே மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிராக இது மாதிரியான நிகழ்வுகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மீண்டும் சொல்கிறேன், மோடியினுடைய பாஜகவிற்கு இரட்டை இலக்கத்திற்குள் இந்திய மக்கள் தேர்தலில் ஒரு பெரிய பரிசை கொடுத்து வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.